MCR Pure Cotton Club, formals and casual shirts. Experts கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். இறக்கப்போற பிள்ளைக்கு அப்பனை காட்ட என் புருஷன் இல்லை, ஆனா என்கிட்ட நிறைய பணம் இருக்கும். அதுலதான் என் பிள்ளைங்களுக்கு சோறு போடணும், அதுலதான் நம்ம பொழைக்கணும்னு சொல்லட்டுமா சார்? பட் வளர்ந்ததுக்கு அப்புறம் படத்தை உட்காந்து பாத்தீங்களா? எப்ப அந்த படத்தை பார்த்தாலுமே கண்ணுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வரும். ஷூட் எல்லாத்துமே முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாருக்குமே கிஃப்ட்லாம் கொடுத்து எனக்கு ஒரு செயின் கொடுத்தாங்க. நம்ம சூழ்நிலைகள் மாறும் போது சிலருடைய வார்த்தைகளும் மாறத்தான் செய்யுது. எவ்வளவு கோபம் வந்தாலும் தயவு செஞ்சு வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த வயசுல இந்த மாதிரி கருத்துக்கள் நீங்க சோஷியல் மீடியால பதிவிடும் போது இந்த கமெண்ட் செக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல, நல்லா ராணி மாதிரி வாழ்ற, நல்லா பெரிய வீடு வச்சிருக்க அப்படின்னு நிறைய பேர் ஸ்கூலுக்கும் போயிட்டு அதே நிமிஷம் ஷூட்டிங்க்கும் போகணும். எப்படி யார் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்றது? வில்லேஜ் இஸ் அவர் பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரின்ற மாதிரி எனக்கு என்னுடைய பேக் போன் யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பா தான். வளரும் போதே குழந்தைய சினிமால விடுறீங்க, நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது. எங்க ஃபேமிலிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள். நான் எப்ப பார்க்க போனாலும் அங்கிள் சொல்லுவாரு, கண்டிப்பா நம்ம ஒரு படத்துல மீட் பண்றோம் சொல்லுவாரு. ஜோஷன் அக்காவோட படம் பாத்தீங்களா? ஜெய்பீம் அக்கா யார் கூட நடிச்சா? அவ்வளவு அவசரமா கிளம்புனாலும் ஷாக்ஸாவை போட மாட்டான். நான் கால்ல முத்தம் கொடுத்து ஷாக்ஸ் போட்டு விட்டாதான் ஷூ போடுவா, இல்லன்னா செருப்பு போட்டு போவா. அவங்களுக்கு ரொம்ப அப்பா பாசத்தை பத்தி பேசினோடனே அவங்க எமோஷனல் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்ணு ரெண்டும் கலங்குதா நீயே தொடச்சிக்கோ. மண்ணிலே ஈரமுண்டு. ஜெய்பீம் படத்துல சின்ன வயதிலே ரொம்ப அழகா எல்லாரோட மனசுலயும் அவங்க பண்ண அந்த கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறுத்தின ஜோஷிகா அவர்களும் அவங்களோட தம்பி ரொம்ப கியூட்டான ஜோஷன் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். ஜோஷிகாவும் ஜோஷனும் இப்ப நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்றீங்க. உங்களோட அமரன் ரீல் கூட நாங்க பார்த்தோம். இந்து ரெபேக்கா வர்கீஸ் வேணும்லாம் இவர் சொல்லியிருந்தாரு. அப்படியா? இந்து ரெபேக்கா வர்கீஸ் வேணுமா ஜோஷன்? இந்து ரெபேக்கா வர்கீஸ் மாதிரி ஒரு பொண்ணு வேணும் தானடா. பொண்ணு கிடைக்குமா கேளு. கண்ணு கிடைக்குமா? இத்தனோண்டு இருந்துட்டு இப்பவே பொண்ணு கிடைக்குமான்றாரு. சரி, அமரன் படம் பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? அதுல யாரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? பொண்ணு கிடைச்சிருச்சா? பல பேருக்கு போய் உதவி பண்றதை நாங்க பாக்குறோம். ஆனா நீங்க ஒருத்தவங்க கிட்ட போய் உட்காந்து அன்பா அவங்களுக்கு துணி வேணுமா, சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறீங்க. சோ அதெல்லாம் எப்படி பண்றீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எல்லாருமே நார்மலா தான், ஹியூமன் பீயிங்ஸ் தான். நம்ம யாரும் இப்படி அப்படின்லாம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு தாத்தாக்கு போய் சாப்பாடு கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சாப்பாடு எங்கள் அப்பா போய் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நானும் என் தம்பியும் போயிட்டு எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு தரீங்களா அப்படின்னு கேட்டோம். அவரும் டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் அவர் அழுக ஆரம்பிச்சாரு. அப்போவே அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அவர் எங்களை ஒரு அவருடைய பேத்தி பொண்ணுங்க மாதிரி தான் பார்த்தாரு. இப்போ ஜெய்பீம்ல ஒரு எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு கதை அப்படின்னு சொல்லி அது எல்லாருக்குமே தெரியும். அந்த டைம்ல உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும்? ஒரு 5.5. அப்போ உங்களுக்கு அந்த கதையை பத்தின புரிதல் ஏதோ அவ்வளவா இருந்திருக்காரு. பட் கொஞ்சம் இருந்திருக்கும். பட் வளர்ந்ததுக்கு அப்புறம் படத்தை உட்காந்து பாத்தீங்களா? எப்ப அந்த படத்தை பார்த்தாலுமே கண்ணுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வரும். ஹார்ட்டை டச் பண்ண 2 சீன் அப்படின்னா, லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல கால் மேல கால் போடுற சீன். நெக்ஸ்ட் எங்க அப்பா, அதாவது ராஜா கண்ண அப்பா போலீஸ் இழுத்துட்டு போகும்போது என்னை விட்டுறாத செங்கேனின்னு சொல்லும் போது, அதை இப்போ பேசும்போது கூட எனக்கு அவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸா இருக்கு. அது இப்படி சொல்லும் போது எப்படி இருக்கும்? அதான் ராஜா கண்ணா இருக்கட்டும், செங்கேனி, இவங்க 2 பேருக்கான அந்த குழந்தையா உங்களை பார்க்கும்போது அப்பாக்கான இந்த ஏங்குறதா இருக்கட்டும், அம்மாவோட அழுகையை பார்த்துட்டு நீங்க கூடவே பயணிச்சிருப்பீங்கல்ல. எவ்வளவு நாள் ஷூட்டிங் நடந்திருக்கும் மொத்தமாவே? ஒரு 2 years இருக்கும். நடுவுல கொரோனா வேற இருந்ததுல, அதனாலே அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துச்சா? வந்துச்சு. இப்போ வீரன் பண்ணியிருக்கேன், ஹிப்பா பாதி அண்ணா கூட. நெக்ஸ்ட் கருடன் பண்ணேன், சமுத்திரக்கனி அப்பாவுக்கு பொண்ணா பண்ணியிருந்தேன்.
நெக்ஸ்ட்டு இப்போது ஆண்ட்ரியா அக்கா கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், அப்புக்குட்டி அண்ணோட ஒரு படம் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே ரிலீஸிங்காக வெயிட்டிங்கில் இருக்கு. இப்போ ஜெய்பீம் வந்து கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வந்திருக்கும்ல. சூர்யா சார் கிட்ட அதுக்கப்புறம் பேசுனீங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இப்போ கொஞ்சம் சார் பிஸியாக இருக்கார். ஷூட் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாருக்குமே வந்து கிஃப்ட்லாம் கொடுத்து எனக்கு ஒரு செயின் கொடுத்தாங்க அங்கிள். கோல்டு செயின் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு சாக்லேட் கொடுத்தாங்க. அந்த கிளைமேக்ஸ் சீனில் மழை பெய்கிற சீன் இருக்கும்ல, நானும் செங்கேனி அம்மா உட்காந்து இந்த மழை பெய்கிற சீன் அப்போ எனக்கு வந்து ரொம்ப குளிர் எடுத்த சீன் எல்லாமே ஓவர் ஆகிடுச்சு. ரொம்ப குளிர் எடுத்ததுன்னு அப்பா வந்து எனக்கு பொறுமையாக தொடச்சி விட்டுட்டு இருந்தார். டவல் அப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வரலையா, அதனால் கையாலே அப்பா தொடச்சி விட்டுட்டு இருந்தார். சார் குடுகுடுன்னு ஓடி வந்து இந்தாங்க இந்த டவலை வச்சு தொடங்கின்னு அவரே தொடச்சி விட்டார். அண்ட் கம்மிங் டு உங்களோட அம்மா செங்கேனி லிஜோமோல் அவர்கள், ஸோ அவங்கள அதுக்கப்புறம் பார்த்தீங்களா? லிஜோ அம்மா கூட அதுக்கப்புறம் பார்த்தோம். இப்போ கூட பேசிட்டு தான் இருந்தோம். இப்போ கூட பேசிட்டு தான் கிறிஸ்மஸ் அப்போதான் நான் அம்மா விஷ் பண்ணாங்க. ஸோ இப்போ அங்கே செட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு பொண்ணாவே நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, அவங்க உங்களுக்கு ஒரு அம்மாவாகவே இருந்திருப்பாங்க. அந்த ரியல் பாண்ட் கிரியேட் ஆகிருக்கும்ல. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் எப்படி இருப்பீங்க ரெண்டு பேரும்? நாங்கள் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம். இப்போ சாப்பிட போகிறோன்னா கூட அம்மா இங்கே உட்காருவாங்க, உங்களுக்கு பக்கத்துலேயே தான் நானும் உட்காருவேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அம்மா வந்து இதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தா, டைரக்டர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தா கூட நாங்கள் உட்காந்துருப்பேன். எங்கள் அப்பா கூப்பிடுவாரு, நான் சொல்கிறேன் நான் வரமாட்டேன், நான் எங்கேயும் உட்காந்துக்கிறேன்னு தான் சொல்லுவேன். அண்ட் மணிகண்டன் அவர்களோட படங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா? இப்போ ரொம்ப ஒரு ஃபேவரட் ஹீரோவா பலருக்கும் மாறிட்டாரு. பார்த்து இப்போ ரீசெண்டாக கூட நிறைய படம் பண்ணியிருந்தாங்க, பார்த்தேன். ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போதான் அப்பா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க. பட் உங்களுக்கும் அவருக்கும் அந்த கான்டாக்ட் இருக்கு, இன்னும் இருக்கு. ஜோஷிகாக்கு வந்து கண்டிப்பா வந்து ஸ்கூல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும்ல. இப்போ நீங்க ஸ்கூலுக்கும் போயிட்டு அதே நிமிஷம் ஷூட்டிங்க்கும் போகணும். எப்படி வந்து இந்த யார் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹெல்ப் பண்றது ஃபுல்லா பேலன்ஸ் பண்ண? அப்பாவும் பண்ணுவாங்க, அம்மாவும் பண்ணுவாங்க. இப்போ அம்மா வந்து தம்பி இருக்கிறதுனால அம்மா வர்றதில்ல, அப்பா தான் வருவாங்க. நீங்க பேசுறீங்களா ஒவ்வொரு கருத்துக்கள்ல, அதுல எந்த ஒரு விஷயம் வந்து அப்பா சொல்லி கொடுத்ததை தாண்டி நானே வந்து ரொம்ப என்னோட பாயிண்ட்ஸோட பேசினேன் அந்த மாதிரி இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூழ்நிலைகள் மாறும் போது சிலருடைய வார்த்தைகளும் மாறத்தான் செய்யுது. எவ்வளவு கோபம் வந்தாலும் தயவு செஞ்சு வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க. அடித்தர வலியை விட வார்த்தை தர வலி தான் அதிகம். அன்பு இல்லாத இடத்துல அன்பை காட்டி அடி வாங்கிறது எனக்கு பழக்கமாய் போச்சு. என்ன பண்ணுறது, விதி வரைஞ்ச பாதையில் விட தெரியாமல் அலையிறேன். ஓ சோ நைஸ். ஸோ அதுக்கு என்ன மீனிங் நினைக்கிறீங்க? அடித்தா கூட அது ஒரு 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 1 hour இல்லைனா ஒரு 2 daysல ஆறிடும். ஆனால் வார்த்தை தர வலி வந்து நம்மளுக்கு வந்து என்னதான் ஆனாலும் நம்ம மனசுக்குள்ளே வந்து அது ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னா அது நம்மளால் வந்து மறக்கவே முடியாது, மறக்க முடியாத வலி. இந்த வயசில் இந்த மாதிரி கருத்துக்கள் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பதிவிடும் போது இந்த கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அதை பற்றிலாம் அப்பா உங்கள்கிட்ட ஏதாவது பேசியிருக்காரா, இல்லை நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இல்லை, அப்பா தான் எல்லாமே பார்த்துப்பாங்க, எனக்கு எதுவும் வராது. அப்பா சொல்லுவாங்க இது மாதிரி வீடியோ பண்ணணும் அப்படின்னா வீடியோ பண்ணிவிட்டு எடிட்லாம் பண்ணுவாங்க. அப்பா பண்ணி முடிச்சுட்டு காட்டுவாங்க. கமெண்ட் செக்ஷன்லாம் நான் பார்க்க மாட்டேன், அப்பா தான் பார்ப்பாங்க. ஆனால் அப்பா என்ன சொல்லுவார் கமெண்ட் செக்ஷனை பற்றி? உங்களுக்கு எந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருதுன்னு சொல்லுவாரா? சில பேர் வந்து ரொம்ப நல்ல கமெண்ட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணேன்னு சொல்லுவார். சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, பாப்பா என்ன பாப்பா நடிப்பில் வந்து நீ அரக்கையாக இருக்க அப்படின்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்பா சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த பேக் போனாக இருக்கிறது அப்பா தான். அப்பா எவ்வளோ பிடிக்கும். வில்லேஜ் இஸ் அவர் பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரின்ற மாதிரி எனக்கு வந்து என்னுடைய பேக் போன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான். நான் எது கேட்டாலும் இப்போ சின்ன வயசுலலாம் எப்படின்னா எங்கள் அப்பா என்னை அடிச்சாருன்னா அன்னைக்கு எனக்கு ஒரு டாய்ஸ் வரும். இப்படியாவது எனக்கு டாய்ஸ் வந்துடும். அந்த 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 நாள் எனக்கு இருக்கும். அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும். நான் அம்மாவை பிடிக்காதுன்னுலாம் சொல்லலை. அம்மாவை வந்து இப்போ 90% பிடிக்குதுன்னா அப்பா அது ஒரு % அதிகம். அண்ட் உங்களோட ஒரு ரீல் பார்த்தோம், உனக்கு என்ன பாப்பா காசு இருக்குது நீங்கள் போய் கொடுக்குறீங்க அந்த மாதிரி பேசினவங்க கிட்ட என்னோட அப்பா வந்து ஏசி மெக்கானிக்காக இருக்காரு, ஒவ்வொரு இடத்துலையும் போய் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி உங்களோட வாய்ஸில் வந்து ஒரு ரீல், அதில் அப்பாவோட வேலையை புரிஞ்சு அதை உணர்ந்து இந்த சின்ன வயசில் பேசுகிற அந்த ஒரு குழந்தையோட குரல் வந்து எங்களுக்கு கேட்டுச்சு. ஸோ அது என்ன விஷயம், அதில் ஏன் அவ்வளோ உணர்ந்து நீங்கள் சொன்னீங்க? அப்பா வந்து எப்போவுமே காட்டுவார் இந்த மாதிரி தான், அது ரொம்ப ஹைட்டில் போய் பண்ணுறாரு, ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் எங்களுக்காக நாங்கள் ஒரு
வாய் அந்த சாப்பாடை சாப்பிடணுன்றதுக்காக அவர் அவ்வளோ கஷ்டப்படுறாரு. அந்த கஷ்டத்தை நான் உணர்ந்து அந்த வீடியோஸில் பேசியிருப்பேன். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, உனக்கு என்ன பாப்பா நீ வந்து நல்லா ராணி மாதிரி வாழ்கிற, நல்லா பெரிய வீடு வச்சுருக்க அப்படின்னு நிறைய பேர் அவங்களே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக அந்த வீடியோஸ் போடுறது. நம்ம வந்து அவங்கள ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது. வேணும் அப்படின்னு சொல்லிட்டா அது என்னைக்கா இருந்தாலும் அப்பா நம்மளுக்கு வாங்கி தராமல் இருக்க மாட்டாங்க. அண்ட் கம்மிங் டு நம்மளோட சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட வந்து ஒரு சின்ன வயசு ஜோஷிகா பிக்சர், அதுக்கப்புறம் இப்போ இருக்க ஜோஷிகா ஃபோட்டோன்ட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் பார்த்தோம். ஸோ எஸ்கே அவர்களை மீட் பண்ணும்போது என்ன சொன்னார்? நான் வந்து சின்ன வயசில் இருக்கும் போது மிஸ்டர் லோக்கல் படத்தப்ப நாங்கள் வந்து 2வது தடவை அவரை மீட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து யார் சூரிய அங்கிளும் சிவகார்த்திகேயன் அங்கிளும் பேசிகிட்டு இருக்கா மாதிரி வந்து ஒரு வீடியோ ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது. அதை நானும் எங்கள் அப்பாவும் பண்ணி போயிட்டு நாங்கள் எப்போ சிவகார்த்திகேயன் அங்கிளை பார்க்குறோமோ அப்போ போய் காமிச்சோடனே அப்புறம் என்னை தூக்கி முத்தம் கொடுத்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நான் எங்கள் அப்பா கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கேன், நம்ம பார்க்க போகலாம்ப்பா அப்படின்னு. அப்போ பார்த்து ஆராதனா அக்காவுக்கு வந்து கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அவர் கூட படம் நடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா? அதை பற்றி ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா? நான் எப்போ பார்க்க போனாலும் அங்கிள் சொல்லுவார், கண்டிப்பாக நம்ம ஒரு படத்தில் மீட் பண்ணுறோம் சொல்லுவார். அண்ட் இப்போ எஸ்கே அவர்களுடைய அமரன் படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். எஸ்கே அவர்கள் வந்து ஆர்மி காஸ்டியூம்ல அவங்க ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ண வீடியோவை நீங்க பார்த்து ரொம்ப சந்தோஷமா ரியாக்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படின்னா ஒரு ஷூட்டில் இருக்கிறவங்க திடீர்னு வந்து அவங்களுடைய ஒய்ஃபை பார்த்தா அவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்களோ. ஏன்னா அந்த மாதிரி தான் நானும் பண்ண ஒரு நாள் எங்கள் அம்மாவை. எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த வீடியோ. எந்த ஹீரோ ஒரு ஹீரோயின் கூட வந்து உங்களுக்கு டாட்டராக நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை இருக்குது? எனக்கு வந்து திரும்ப சூர்யா சார் கூட பண்ணணும்னு ஆசை. மிச்சம் எல்லாமே எல்லா ஆக்டர் கூட பண்ணணும், அவள் தான் ஆக்ட்ரஸ் எல்லாரு கூடயுமே பண்ணணும். உங்களை பொறுத்த வரைக்கும் நடிப்பு அப்படின்னா என்ன? நம்ம அதை உணர்ந்து அதை புரிஞ்சு அது அந்த என்ன கான்செப்ட் அப்படின்றது உள்ளே போய் அதுக்கப்புறம் அதை அவுட் கொடுத்தா அது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஜெய் பீம்ல செங்கனியோட அந்த டைலாக் வந்து நீங்கள் பேசி ஆல்ரெடி வந்து ட்ரெண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ அதை வந்து நீங்கள் அப்படியே எங்களுக்காக ஆக்ட் பண்ணி காட்டுறீங்க. இறக்க போகிற பிள்ளைக்கு இதுதான் அப்பனு காட்ட என் புருஷன் இல்லை, ஆனால் என்கிட்ட நிறைய பணம் இருக்கும், அதில் தான் என் பிள்ளைங்களுக்கு சோறு போடணும். வளர்ந்ததுக்கப்புறம் இந்த சோத்துக்கு ஏதுமா காசுன்னு கேட்டால் இது உங்கள் அப்பா நான் அடிச்சே கொண்டவங்க கொடுத்த காசு, அதில் தான் நம்ம பொழைக்கிறோன்னு சொல்லட்டுமா சார்? அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை தான் நான் இப்போ வந்து பார்த்தேன். ரொம்ப உண்மையா அப்படியே வந்து அதை உணர்ந்து கண்ணில் தண்ணி வர வச்சு அந்த வீடியோவை நான் உணர்ந்து பண்ணதுனால எனக்கு கண்ணில் தண்ணி வந்தது. என்ன உங்களோட பெரிய ஒரு ட்ரீம் அப்படின்னா? எனக்கு வந்து ஆக்டர் டைரக்டர் ஆகணும்னு ஆசை. மற்றபடி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படின்னா அது ஸ்டடீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பீடியாட்ரிஷியன் ஆகணும்னு ஆசை. ஜோஷன் தான் வந்து இந்த ரொம்ப நாட்டி கிட்டாங்க. இல்லை அவங்க நாட்டியா? யாரு நாட்டி? ரெண்டு பேர்ல பாக்குறீங்களா என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க? கை வலிக்குதுடா, விடுடா 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 விடுடா. கடிச்சோம். ஜோஷன் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களா? பாத்துட்டு ஓகே, நம்ம உன் ஃபேன்ஸ்க்காக நம்ம ஒரு பாட்டு பாடி காட்டலாம். ஓகே. என்ன ஆனாலும் அவளுக்காக அழுவாத. நான் எங்க அழுவுறேன்? நான் சாப்பிட்டு தூங்குவேன். நீ இருக்கிறியோல கட்டாயா மஜாவா இன்னைக்கிறியே பஞ்சு மிட்டாயா. அம்மா பஞ்சு மிட்டாயா. சோபாக்கு படுத்துக்குவேன் உன் மடியில சாஞ்சி. வாட்டர் பாட்டில் வாட்டர் பாக்கெட் மூஞ்சினா என்ன ஜோஷன்? எங்க அம்மா சொல்றா. எங்க அம்மா. ஜோஷன் அக்காவோட படம் பாத்தீங்களா ஜெய் பீம்? அதுல யாருமா நடிச்சிருந்தா? அக்கா யார் கூட நடிச்சா? சூர்யா சார். சூர்யா சார் பிடிக்குமா உங்களுக்கு? எவ்வளவு பிடிக்கும்? 2 பிடிக்கும். ஓகே. முன்னாடி வந்து அது யாருன்னு கேட்டா வந்து அப்பா அப்பான்னு சொல்லுவான். இப்பதான் மாத்தி சூர்யா சார்னு சொல்றான். அக்கா நடிப்பு பிடிச்சிருந்துச்சா ஜெய் பீம்ல? இப்ப பாப்பா அடுத்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்னு பண்ணிருக்கா ஆண்ட்ரியா மேடமோட. அந்த படத்தை பார்த்துட்டு தியேட்டர்ல உட்காரல. உட்காரவே
மாட்டேன்ட்டா, என்ன வெளியில கூட்டு போய் என்னால படம் பார்க்க முடியல. அந்த மாதிரியான ஒரு ரோல் பண்ணிருக்கா அதுல. பாப்பா லீடா பண்ணிருக்கா அதுல. இது வரைக்கும் எந்த தியேட்டர் கூட்டு போயும் அழுததே கிடையாது. என்ஜாய் பண்ணுவான் உட்காந்து. அந்த இவளோட படத்தை பார்த்துட்டு ரொம்ப அழுது என்னால முடியல, என்ன வெளியில கூட்டு போனா அவங்க அம்மா படமே பார்க்கல, வெளியில கூட்டு போயிட்டாங்க. தேம்பி தேம்பி அழுகுறான். வெளியில வந்து அக்காவை கட்டி பிடிச்சு கொஞ்சறான். அக்கா அக்கா அவனால தாங்க முடியல. நம்ம அக்கா இப்படி ஒரு கஷ்டப்படுறா அப்படின்னு அவனால தாங்க முடியல, அழுகுறான். ஆண்ட்ரியா அவங்க கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் அவங்களும் ஒரு நடிப்பின் அரக்கின் தான். ரொம்ப ஜாலியா பேசியிருந்தாங்க. எங்ககிட்ட எல்லாம் ரொம்ப ஜாலியா பழகுவாங்க. நாங்க வந்து செட் அப்படின்னே இருக்காது. அக்கா வந்து அவங்க வந்தாங்கன்னா ஜாலியா இருக்கும். ஏன்னா அவங்க வரும்போதே சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஏன்னா ஒரு 50 குழந்தைங்க நடிச்சாங்க அதுல. அந்த 50 குழந்தைங்களுக்குமே வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. எல்லாருமே அப்படிதான். சொன்னேனாவும் அவங்களும் அப்படிதான். ரொம்ப குழந்தைங்கிட்ட பாசமா இருப்பாங்க அவங்க. இன்னைக்கு படிப்பையும் பேலன்ஸ் பண்ணிட்டு ஒரு பக்கம் நடிக்கிறாங்க. சோஷியல் மீடியாலையும் வந்து நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை பதிவிடுறாங்க. இந்த வேலைகள் மத்தியில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியாத ஒரு உலகமும் இருக்குல்ல. குற்றம் சொல்பவர்கள், கமெண்ட்ஸ், நெகட்டிவிட்டி, அது ஒரு சைடு இருக்கு. அதை மறைச்சு எப்படி இவங்களை பத்திரமா நீங்க கொண்டுட்டு போனீங்கன்னா ஒரு பெரிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. அது கரெக்டா கேட்டீங்க நீங்க. ஏன்னா அதை வந்து இந்நாள் வரைக்கும் நான் என் ஒய்ஃப் கிட்ட கூட சொல்ல மாட்டேன் சில விஷயங்களை. அது என்னோடவே வச்சுப்பேன். அது நீங்க சொல்ற மாதிரி நமக்கு நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஸோ நல்லதை மட்டுமே இவங்ககிட்ட கொண்டு போயிடுவேன். கெட்டதை வந்து அது என்னன்னே தெரியாம மறைச்சிருவேன். அது அவங்களுக்கு இவங்க வளர்ந்த பிறகு அதையும் தான் தெரிஞ்சுக்க போறாங்க, கத்துக்க போறாங்க. இந்த வயசுல அது வேண்டாம். பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இவ வளரும் போதே நிறைய பேர் வந்து குழந்தைய சினிமாவில் விடுறீங்க, நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது, எதுக்காக அப்படி பண்றீங்கன்னு சொல்லி நான் நிறைய எங்க ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வரதான் செஞ்சுது, சண்டைகள் நடக்க தான் செஞ்சுது. ஆனா இன்னைக்கு தாண்டி ஸ்டாண்ட் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எனக்கு அன்னைக்கே தெரியும் இவ இந்த மாதிரி பெரிய ஆளா வருவா அப்படின்னு சொல்லி அப்படி பேசுறவங்களும் இருக்க தானே செய்யறாங்க. அப்பயே அவகிட்ட அந்த ஒரு அஃபரை நாங்க பார்த்தோம், அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தா, எங்களுக்கு தெரியும் அப்பவே நல்லா வந்துருவா அப்படின்னு. வரட்டுமே, இல்ல அது யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கக்கூடாது, அவ்வளவுதான். நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கோம். அப்பாவுக்கு வந்து எப்பவுமே பெண் பிள்ளை அப்படின்னாலே வந்து ஒரு சோ மச் ஆஃப் லவ் இருக்கும். அதை தாண்டி அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கும்ல. நடிக்க அனுப்புறோம் போது ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும், அங்க நம்ம எப்படி இருக்கணும் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம். ஆனா ஐ திங்க் நீங்க இந்த ஜென்ரேஷன் அப்பா மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது பார்க்கும்போது. ஸோ இதுல நீங்க எப்படி அவங்களை வழிநடத்துறீங்க? இல்ல மேடம், எப்படி சொல்றது அப்படின்னா, நீ ஷூட்ல உன்னோட இது வேற. அதாவது நீ ஒரு ஆக்டர், அதாவது சைல்டு ஆர்டிஸ்ட்னா நீ அங்கே போனால் இப்படி தான் இருக்கணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், உன்னால் என்னென்ன விஷயங்கள் அங்கே கற்றுக்க முடியுமோ நீ கற்றுக்கோ. ஸோ அதை தாண்டி கேமரா அவுட் வெளியில் வந்துட்ட அப்படின்னா நீயும் ஒரு சாதாரண ஒரு குழந்தை தான். எல்லாருக்கிட்டேயும் நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீ எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். பணம் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்கள ஒரு மாதிரியும் நீ பார்க்கக்கூடாது. ஸோ நீ பணம் இருக்கிறவங்கள கூட ஒரு மாதிரி பார்த்துரு, வேண்டாம். பணம் இல்லாதவங்கள நீ ஒரு நிமிஷம் கூட அவங்கள வந்து நீ வேற யார் மாதிரியும் எதையுமே ட்ரீட் பண்ணிடக்கூடாது. இந்நாள் வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு இருக்கேன். சோஷியல் அவேர்னஸ் வேணும். முதல்ல வந்து நம்மளால என்ன முடியுமோ அவங்களுக்கு பண்ணணும். நான் சில டைம் நைட் லேட்டாக வருவேன், காலையில் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிடும். லேட்டாக ஆகிடுச்சுனாலும் அவசரமாக இவன் வந்து 8:30 ஸ்கூலில் 8:15 ஸ்கூலில் இருக்கணும். என்ன பண்ணுவான்னா, எவ்வளோ அவசரமாக கிளம்பினாலும் ஷாக்ஸாவை போட மாட்டான், நான் தான் வந்து போடணும். நான் வந்து காலில் முத்தம் கொடுத்து ஷாக்ஸ் போட்டு விட்டாதான் ஷூ போடுவா, இல்லைன்னா செருப்பு போட்டு போவா. சப்போஸ் என்னைக்கோ ஒரு நாள் மறந்துட்டா, இன்னைக்கு செருப்பு போயிட்டு வந்தானா அடுத்த நாள் வந்து அதை சேர்த்து கொடுத்துடணும். அந்த முத்தம் வந்து ஷாக்ஸ் போடும்போது டபுள் ஆகும். அதே மாதிரி திருட்டு கணக்கும் எழுதுவா. திருட்டு கணக்கு எழுதுவா. என்ன பண்ணுவானா, அப்பா ஸ்கூல் ஒரு 10 days லீவ் விட்டாங்கப்பா, நீ அந்த டேஸ் எல்லாம் முத்தம் கொடுக்கல, அதை வந்து இப்போ ஷாக்ஸ் போட வரல, இப்போ நீ அதை வந்து கவுண்ட் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்றவா. சாட்டர்டே சண்டே லீவுனா அதெல்லாம் கணக்கு வராதுப்பா, சண்டேயும் நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றவா. அப்பா கிட்ட வந்து ஒரு நாள் முத்தம் வாங்கலன்னா இன்னொரு நாள் அது எனக்கு டபுள் ஆகணும்னு சொல்றாங்கல்ல. சோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அப்பா தான் எல்லாமே. கரெக்டா இப்ப கூட பாருங்க. இல்ல அம்மாவும் அப்படிதான். அம்மா வந்து என்கிட்ட சொல்லாத பர்சனல்லாம் சிலதெல்லாம் அம்மா கிட்ட டே பை டே என்ன நடந்தாலும் அம்மா கிட்ட வந்து எல்லாத்தையுமே காலையில இருந்து ஸ்கூல்ல ஈவினிங் வரைக்கும் என்ன நடந்தது அதுன்றத அம்மா கிட்ட சொல்லுவா. என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாத, அவங்க அம்மா கிட்ட என்ன விஷயம்னாலும் சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப அப்பா பாசத்தை பத்தி பேசினோடனே அவங்க எமோஷனல் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்ணு ரெண்டும் கலங்குதா நீயே தொடச்சிக்கோ. அப்பா இதே மாதிரி தான், எப்பயுமே ஃபன் டைப் தான். கண்டிப்பா.
ஒரு குழந்தை வந்து அப்படி வளர வளர எப்படி இருக்கும், நம்ம அது உங்க கூட கம்பேர் பண்ணலாம் ஆரம்பிச்சிருவாங்களே. அவங்க இதை பண்றாங்க, ஐயோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையே, ரிஜெக்ஷன்லாம் ஃபீல் பண்ணுவாங்களோ, அந்த பயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கா? இல்லை அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்களா எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு? சொல்லி கொடுத்துருக்கேன் மேடம். அதாவது ஒரு படம் உனக்கு கிடைக்கலன்னா சந்தோஷப்படு, அதை விட நமக்கு பெட்டராக ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி நாங்கள் எல்லா படங்களும் கிடைக்கிற படங்களும் நாங்கள் பண்ணுறதில்ல. நாங்கள் செலக்ட் பண்ணி எங்களுக்கு ஸ்டோரி ஓகே, இவளுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னா மாத்திரம்தான் அதை நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா ஸ்கூலும் நமக்கு ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது இல்லையா? அதனால் ரொம்ப கரெக்டான படங்களாக, தெளிவான படங்களாக. இப்போ நாங்கள் பெருசாலாம் எதுவுமே படம் பண்ணலை. ஜெய்பி முடித்தோம், அப்புறம் வீரன் பண்ணா ஹிப்பாபாதியோட, கருடன் பண்ணோம். ஸோ இப்போ அப்புக்குட்டி கூட ஒரு பொண்ணாக பண்ணியிருக்கா, ஆண்ட்ரியாவோட ஒரு பொண்ணை அவங்களோட படத்தில் பண்ணியிருக்கா. அதை தவிர்த்து பெரிய படங்கள் நாங்கள் வந்து ரொம்ப செலக்டடாக போயிட்டுருக்கோம். அதனால தைரியமாக போயிட்டுருக்கோம். உங்களை எல்லாரும் ஏன் தளபதி தளபதின்னு கூப்பிடுறாங்க வீடியோஸில்? உன் பேர் என்னடா? தளபதி. தளபதி. சரி, தளபதி முத்தம் கொடுத்துரு. ஜோஷிகாவோட அந்த ஜெய்பீம்ல கிளைமேக்ஸ் சீன் வந்து ரொம்பவே ஒரு இம்பாக்டான சீன். ஸோ அந்த சீனை இப்போ திருப்பி நீங்கள் ரெக்ரியேட் பண்ண போறீங்க. ரெடியா? ஓகே. ஓகே, ஸோ குட். ஸோ இதே மாதிரி ஜோஷிகா வந்து உங்களோட கனவுகளை நோக்கி பயணம் பண்ணுங்க. தைரியமா உங்களோட ஒவ்வொரு கருத்துகளையும் பதிவிடுங்க. கண்டிப்பா அது பல பேரோட வாழ்க்கைக்கு உதவும். கண்டிப்பா. எஸ், அண்ட் ஜோஷிகாக்கு என்னோட ஹோல் ஹார்ட்டட் விஷஸ். தேங்க்யூ அக்கா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.